ஸோ வணக்கம் ரோஸ்டா ஃபேம் மீட்டிங் இன் அனதர் வீடியோ. இந்த வீடியோ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வீடியோ நம்ம சேனலில் போடுவேன்னு நான் எதிர்பார்க்கல. ஸோ பேசிக்கலி இந்த வீடியோ என்னன்னா, நான் வழக்கம் போல் நான் வந்துட்டு இந்த பேக்ரவுண்ட் முன்னாடி உட்காந்துட்டு ஆப் பண்ணுறதோ கதை அடிக்கிறதோ கிடையாது. இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு தடாக்கு ட்ரிப்பு பிளான் பண்ணியிருக்கானுங்க. ஸோ பேசிக்கலி அங்கே போகும்போது என்னென்ன நாங்கள் பண்ணுறோம், நான் வண்டி ஓட்டும் போது அதில் சும்மா பேசி எதனா போடுறேன்னா எனக்கு தெரியல. ஆனால் வண்டி ஓட்டும் போது சும்மா ஒரு கொஞ்சம் கிளிப் வந்துட்டு எடுக்கலான் இருக்கேன். ஸோ அது அங்கே தடாவில் போயிட்டு நல்லா நாங்கள் பண்ணுறோம். ஸோ ஒரு மினி விலாக் மாதிரி இருக்கட்டுமே அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீட்டிலேருந்து கிளம்ப போகிறோம். வண்டியில் பார்த்தீங்கன்னா ஃபியூவல் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ போகிற வழியில் பெட்ரோல் அடிச்சுக்கிட்டு கிளம்புனோன்னா போயிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போட்டாச்சு. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், இங்கே வந்துட்டு நம்ம இப்போது ரெடில்ஸ் போகிற வழியில் இருக்கோம். ரெடில்ஸ் போகிற வழியில் இருக்கிறோம். பசங்களுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவனுங்க வேறு ஏதோ ஒரு வழியில் வந்துட்டு போயிட்டானுங்க. இவனுங்க கார் வச்சுருக்கானுங்க, காரில் வரானுங்க. நான் ஒருத்தன் தான் பைக்கில் வரேன். இவனுங்க வேறு வழியில் போயிட்டு இருந்தனால லைவ் லொக்கேஷன் அனுப்பிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். பையனுக்கு பெட்ரோல் போட்டதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. இவன் எவ்வளோ மைலேஜ் தரப்போகிறானு தெரியல ஹைவேஸில். ஸோ எவ்வளோ தரானு பார்க்குறேன். ஸோ சந்திப்போம். Meanwhile, போகிறோன்னா என் வண்டி க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துட்டு எப்படி வேலை செய்யுது உங்களுக்கு காட்டலான் இருக்கேன். ஸோ பார்ப்போம். க்ரூஸ் கண்ட்ரோல் நல்லா தான் கேட்டுருக்கு. இது வரைக்கும் நான் யூஸ் பண்ண வரைக்கும் உங்களுக்கு காட்டலாமே அப்படின்ட்டு 43 நான் பாருங்க கையை எடுத்துட்டேன். 43 போகுது. அவ்வளோதான், நம்ம ஆட்டு போவோம். நல்லா தான் கேட்டு வேலை செய்யுது. ஸோ அது பாட்டு போகுது. எங்கேயுமே எனக்கு சீம்லெஸ்ஸாக இருக்குது. மாடலே எடுத்துக்கலாம், பரவாயில்ல. இதுவும் ஒன்றும் அது பாட்டு போயிட்டே இருக்குது. ஆனால் இன்னும் 49 கிலோமீட்டர்ஸ் தான் கிட்ட வந்துட்டோம். வேகூட்டு போ. நம்ம பசங்க எங்கே இருக்காதுன்னு தெரியல. இப்போ நம்ம க்ரூஸ் கண்ட்ரோல் ஆன் பண்ணோன்னா இப்போ நம்ம ஆஃப் பண்ணோன்னா நம்ம பிரேக்கில் கை வச்சு ஆஃப் ஆகிடும். பேசாமல் ட்ராக் மோடே டெஸ்ட் பண்ணிவிடுவோமா? ஃபஸ்ட்டு இதெல்லாம் ரெக்கார்ட் ஆச்சான்னு கூட தெரியல. எனக்கு ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்குது. சரி, ஓகே கைஸ், நம்ம அப்படியே இப்போ ட்ராக் மோடே டெஸ்ட் பண்ணிடலான்னு இருக்கேன். இப்போ பாருங்கள், அர்பனில் இருக்குது. அர்பனில் வந்துட்டு இப்போ நம்ம ட்ராக்குக்கு மாற்றிக்கலாம். ரெயின் போட்டு ட்ராக்கு வண்டி ஃபுல் பவரில் பார்க்கல. இப்போ ஒரு டெஸ்ட் பண்ணுவோம். ரெடியா? 3, 2, 1 போகலாம்.
போகல. ஏன்னா நம்ம போகிறது இப்போ கொஞ்சம் வெளியில் போகிறன்றதுனால. அப்புறம் மைலேஜ் போயிடுச்சுன்னா பையன் பக்கா இருக்க மாட்டான் ட்ரிப்புக்கெல்லாம். 1 million zillion jillion dillion cotillion times later. நாங்க ஜெயிச்சிட்டோம் ஜெயிச்சிட்டோம் ஜெயிச்சிட்டோம். ஹே சொல்லு பேக் பேக். நாங்க ஜெயிச்சிட்டோம். Meanwhile, லெஃப்ட் படை மீட்டர் படை அவனுக்கு வெயிட் பண்றா. 1 million zillion jillion dillion cotillion times later. அது ஒண்ணும் இல்ல, கீழே போட்டுரு. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. அபிலாஷே செத்துட்டான்டா. சொல்ல மூஞ்சி சூப்பு விட்ட மாதிரி வச்சிருக்க. போடா போடா போடா. குறுக்கு இந்த கௌசிக் கொண்டான். டப்பாங் டப்பாங்க ஐயா, சும்மா குவாலிட்டி முறுக்கா இருக்கும் ஐயா, சும்மா முறுக்கா இருக்கும் ஐயா. ஆனா இங்க சைடுல மட்டும் பாத்தீங்கன்னா பிஞ்சிருவாங்க ஐயா, சைடுல மட்டும் பிஞ்சிருதுங்க ஐயா. இதோ பாருங்க ஐயா, ஆனா முறுக்கா இருக்கும் ஐயா. 900 ரூபாய்க்கு ஒர்த்தியா வாங்கிடுங்க ஐயா. டப்பாங் டப்பாங்க ஐயா, சிபிஆர் கூட கொடுக்கலாம் ஐயா. நீ அப்புறம் ஓகே. ஸோ நம்ம மேலே ஏறிட்டோம். இதுக்கு மேலே அந்த அபாய ஒளி சைன் போட்டிருக்காங்க. இதுக்கு மேலே ஏற போற சில உத்தம குதிரைகள்லாம் இருக்காங்க. ஏறுறோம் இங்க எவனோ ஒருத்தர் அங்கேயே பழச்சி போறோம். இங்க நம்ம பையன் மட்டும் கீழே இருக்கான்னு சொன்னா, குரு சொன்னா. அது சரி ஓகே, எல்லாம் ஏறணும்ட்டாங்க. அதனால ஏற போறோம். என் போன் வந்து வாட்டர் ப்ரூஃப் இல்லை கைஸ், அதனால இங்க ஒரு பணக்காரர் இருக்காப்ல. இவருடைய S22 எடுத்துட்டு இருக்கோம். நல்ல வாட்டர் ப்ரூஃபா இருக்கு. ஸோ மேல போயிட்டு நாங்க vlog எடுக்கிறோம். ஸோ மேல போனா போவோம், போனோம்னா அங்க vlog எடுக்கிறோம். ஸோ ஃபால்ஸ் கிட்ட வந்தாச்சு. எப்படியோ ஏறி 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 மேலே வந்துட்டோம். வரதுக்கு மட்டும் யோசிக்கிட்டே இருக்கா ரொம்ப நேரமா. ஏய் என்ன காலை வச்சு கூப்பிடுறான். பாகுபலியில தேவசேனாவை கூப்பிடுவாங்களே அந்த மாதிரி. ஓ எஸ், அந்த அழகான இடத்த பார்த்தீங்களா? தண்ணி எவ்வளோ ப்ளூ கலர்ல இருக்குது. லேடிஸ் அண்ட் ஜென்டல்மேன், மஸ்ட் ரெக்கமெண்டட். எப்படியோ அந்த அபாய ஒளியை தாண்டி ஏறிட்டானுங்க. நம்ம குருவா காட்டுங்க போக போறோம்னு தெரியல. மேல பாய்ஸ் எல்லாம் ஏறிட்டாங்க. ஏய் வெர்டிகலா வச்சிரறா. My life, my rules, my style, my attitude. You love me or hate me, I don't care. But don't play with me. Mi mami me quita el celular en la playa. எப்படி ஏறிட்டா லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். இதுக்கு மேலேயும் போகிறோம். மீன் ஃபால்ஸில் போயிட்டு உங்களுக்கு vlog அப்டேட் பண்ணுறோம். பார்ப்போம். ஸோ எஸ், ரோஸ்ட் FM மேலே வந்துட்டோம். டேஞ்சர் அபாயம் இதுக்கிட்ட வந்தாச்சு. ஸோ பேசிக்கலி இங்கே என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா,
இங்கே வந்துட்டு வாட்டர் ஃபால் இருக்கு. ஸோ இவனுங்க என்ன பண்ண போறானுங்கன்னா வாட்டர் ஃபாலுக்கும் மேலே ஏறி அங்கே மேஜிக் பாண்டுன்னு ஒரு இடம் இருக்கு, அங்கே போக போறானுங்களாம். நாங்களாம் அதுக்கெல்லாம் இல்லை, நானும் குரு வந்துட்டு இங்கேயே சில் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ கொகோவில் வந்துட்டோம். நாங்கள் கொகோவில் வந்தபோது ஒரு சித்தரை வந்துட்டு என்கவுண்டர் பண்ணோம். ஒரு சித்தர் இங்கே தியானம் பண்ணிட்டு இருக்காரு. ஓ Un video más para perder el tiempo, mi gente. Les tengo buena noticia a todos mis seguidores. Ya perder su tiempo viendo. போட்டு கட்டிட்டல ஆனா உள்ள வந்து ஜட்டி போடாம இருக்காரு பாத்துக்கங்க. இவனுங்களுக்குலாம் ஒண்ணுக்கும் வருது. இங்க அடிக்காதீங்கடா, ஓடுற தண்ணியில அடிங்கடான்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்படியே எல்லாரும் வாயில போய் நிக்கும். வேறா இது மண்ணா? வேறுடா. வேறு மண்ணு இருக்கு. அழகா இருக்கு गाइस. கல்லு கிலோல போகுது. ஏய் ஆகாஷே சும்மாரே. அப்படியே உடஞ்சி தலை மேல ஊந்துனா இங்க எல்லாருமே சட்னி. மாசர் புருவ போட்டுட்டாங்க. டேய் டேய் ஓகே வா போலாம் வா. டேய் வா போலாம். இப்போ இந்த தற்கூரி ரோஹித் வந்து சறுக்க போறாரு. ஸோ எஸ் வணக்கம் ரோஸ்டா ஃபேம். மேலேருந்து நாங்கள் இப்போ கீழே இறங்கிட்டோம். கீழே இறங்கி வந்துட்டு இருக்கோம் ஆன் தி வே கீழே போகிறதுக்கு. இங்கே ஒரு சூப்பரான ஒரு சின்ன பாண்டு மாதிரி ஒரு இடத்த டிஸ்கவர் பண்ணோம், நல்லா இருக்குது. ஸோ எல்லாம் கொஞ்ச நேரம் ஃபன் பண்ணலாம் அப்படின்ட்டு நின்றுட்டுருக்கோம். இவனுங்களாம் என் மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சொன்னானுங்க. ஸோ சும்மா உட்காந்துட்டு கீழே இறங்கிட்டு கீழே கொஞ்ச நேரம் இருப்போம்னு நினைக்கிறேன். கீழே இருந்துட்டு இதோட தாபாவில் போய் விலாகை திருப்பி கண்டினியூ பண்ணலாம். ஸோ எஸ் ஆல் த ஃபன் ends here. இப்போ எல்லாம் கிளம்ப போகிறோம். போயிட்டு எதனா தாபாவில் சாப்பிட்லான் இருக்கோம். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நம்ம எஸ்ப்ரெஸோ உள்ள ஆளுங்க உட்காந்துருக்காங்க பாருங்கள். நம்ம அட்டி அப்படியே இருக்குது. என்னடா குவாலிட்டி கேமராவில் அப்படியே டவுன் ஆயிடுச்சுன்னு பார்க்குறீங்களா? என் ஃபோனில் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ எஸ் வாங்க போகலாம். இங்கே வேறு சரியான ஆஃப் ரோடிங் கைஸ். ஆஃப் ரோடிங்க்கு RR 310 சுத்தமாக சூட் ஆகலை. ஸோ எஸ் நம்ம ஆஃப் ரோடிங் மட்டும் தான் நம்மளுக்கு கொஞ்சம் சர்க்கிளாக போயிட்டுருக்கு. மெயின் ரோடுக்கு போனால் நல்லாயிருக்கும். எப்போ தான் மெயின் ரோடு வரோன்னு இருக்குது. ஒரே சரிவலாக போயிட்டுருக்கு. இவனுக்கு முன்னாடி போயிட்டுருக்கானுங்க காரில், ஜாலியாக போயிட்டுருக்கானுங்க. நம்ம வண்டி தான் சறுக்கின்னு போகுது. முக்குது கைஸ், லிட்ரலி முக்குது ஆஃப் ரோடிங்க்கு. ஏன்னா ஆப்வியஸ்லி எந்த லூஸும் வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்கை வந்துட்டு ஆஃப் ரோடிக்கு எடுத்துகிட்டு வர மாட்டான். ஆனால் நான் எடுத்துகிட்டு வருவேன். நான் ஒரு பெரிய லூஸு.
இதுக்கெல்லாம் ஆக்சுவலி நான் போன வாட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதே இடம் தான், சேம் பிளேஸ், பட் புல்லட்டில் வந்தேன். புல்லட்டில் ஆக்சுவலி செம்ம ஜாலியாக இருந்தது கைஸ். இந்த இதெல்லாம் ஆஃப் ரோடிங்லாம் ஒரு பெரிய மேட்டராகவே தெரியல, ஜாலியாக போயிட்டு ஜாலியாக வந்துட்டோம். இப்போது இந்த வண்டின்றதுனால கொஞ்சம் சிக்கலாக இருக்குது. ஸோ எஸ், நாங்கள் இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா தாபாவுக்கு போயிட்டுருக்கோம். இங்கே தடாவில் வந்துட்டு லைக் கும்மிடிப்பூண்டியில் வந்துட்டு ஒரு தாபா ஏதோ சொன்னானுங்க. ஸோ அங்கே தாபாவில் போயிட்டு சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே மாதாவரம் ரவுண்டானாக்கு போயிட்டு அப்படியே அசட்பாடி ஒரே டச்சு. ஸோ மொத்தத்தில் ஒரே ஸ்ட்ரீட் ரோடாக தான் இருக்கும். ஸோ ஜாலியாக தான் இருக்கும். ஹைவேஸ் போயிட்டோன்னா பிரச்சனையே இல்லை கேஸ், நம்ம வண்டியில் அழகாக க்ரூஸ் கண்ட்ரோல் ஆன் பண்ணிட்டு ஜாலியாக ஜம்முன்னு உட்காந்து வரலாம். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஹேட் பண்ணின் தடா. ஐயம்மா ஐயோ, இந்த மாதிரி பள்ளம் தான் கைஸ் ஆகாது நம்மளுக்கு. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு போனோம் பசங்களோட. ரொம்ப நாளாக இவனுக்கு ட்ரிப்பு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க, போட மாட்டானுங்க. வர்க்காலான்னானுங்க, வர்க்காலாலாம் போக மாட்டானுங்கன்னு தெரியும். அப்புறம் கோவானானுங்க, கோவாவும் போக மாட்டானுங்கன்னு தெரியும். அதனால் சரி இதான் நியர்பையில் இருக்குது, பைக்கில் போயிட்டு வர டிஸ்டன்ஸுன்றதுனால லைக் இங்கே சூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கிட்ட இருந்தால் வச்சு வருவானுங்கன்னு பார்த்தோம். அதில் இந்த காரில் இருக்க குரூப்பு கொண்டு வந்தானுங்க. ஸோ நீங்கள் ஆப்வியஸாக விலாகில் பார்த்துருப்பீங்க. ஐயோ டேய் நீனாப்பா கார் வச்சுருக்க, நீ பாட்டு போயிடுவேன், நாங்கள் அப்படியா? ஸோ நீங்கள் விலாகில் பார்த்த செட்டு மட்டும் வந்தாங்க. மீதி செட்டுலாம் வந்துட்டு என்னென்னமோ காரணம், நேரம் சரியில்லை. அப்புறம் ஒருத்தன் வீட்டில் வந்துட்டு லைக் டிரைவர் அசைன் பண்ண தான் அனுப்புவேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ பேசிக்கலி அவன்லாம் வரல. ஸோ நாங்கள் போயிட்டுருக்கோம். அங்கே போகிற வழியில் வந்துட்டு எங்கள் ஃப்ரெண்டு ஷாமு நீங்கள் பார்த்துருப்பீங்க. பையன் வந்துட்டு ப்ளேஸ் ஆகிட்டான். நான் கம்பெனியில் ப்ளேஸ் ஆன சந்தோஷத்தில் அவன் துள்ளிக்கிட்டு இருக்கிறான். இவ்வளோ நேரமாக ஜாலியாக தான் இருந்தான். இப்போ இருக்கிற அளவுக்கு இல்லை, இப்போது ரொம்ப ஜாலியாக இருக்காப்புல. சேருலலாம் வண்டி ஸ்லைட் ஆகுது, ஸ்ட்ரெயிட்டாகவே போகல, ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் இருக்காமல் இருக்குது வண்டி. இதெல்லாம் லைக் என்ன ஒன்று ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆளுங்க இருந்தால் தான் இங்கெல்லாம் செட் ஆகும் தடாக்கு. நீங்கள் வரதா இருந்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் எடுத்துகிட்டு வரீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தால் மட்டும் எடுத்துகிட்டு வைங்க. ஏன்னா ரொம்ப சரிவால் மழை பெஞ்சதுனால அப்படி இருக்குது. இல்லைனாலும் கரடு மோட்டாக தான் இருக்கும் ஆஃப் ரோடிங் இங்கே. லைக் மழை பெஞ்சதுனால இப்போது சேர் இருக்கிறதுனால இன்னும் நல்லா சறுக்கும். மற்றபடி நீங்கள் நார்மல் டேஸில் வந்தீங்கன்னா கூட மேலே ஏற்றிடலாம், ஒன்றும் பிரச்சனை ஆகாது. ஃபஸ்ட்டு ஒரு ரேடியேட்டருக்கு ஒரு காடை வாங்கி போனாங்க கைஸ். ஏன்னா கண்டிப்பாக ரேடியேட்டரில் வந்துட்டு நிறைய கல்லுங்க அடிச்சிருக்கோம். நான் பாட்டுன்னு பாருங்கள், அவனுக்கு உள்ள காரில் வந்து பாட்டை போட்டுன்னு வரானுங்க, நான் உங்ககிட்ட ஆப் பண்ணிக்கிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ எஸ், நம்ம விலாக் வந்துட்டு இதான் நம்ம ஃபஸ்ட்டு விலாகுக்கு நீங்கள் தர ஆதரவை பொறுத்து தான் இருக்குது. நல்லா ஆதரவு வந்ததுன்னா இன்னும் ஒரு 2-3 விலாக் போடலாம். இல்லைனா வந்துட்டு வழக்கம் போல் ஒரு பேக்ரவுண்டை வச்சு உட்காந்துக்கிட்டு நான் என்ன பேசுகிறோமோ அதை பேசிடுவேன். ஆல்ரெடி ஆக்சுவலி நான் ஒரு வீடியோ ஷூட் பண்ணி வச்சுருக்கேன் கைஸ். அந்த வீடியோ வந்துட்டு என் மனசில் இருக்க ஆதங்கத்தெல்லாம் நான் கொட்டி தீர்த்து வச்சுருக்கேன். நான் அது என்னன்னு ரிவீல் பண்ணுறத விட அவங்களுக்கு வீடியோவாகவே போட்டு காட்டுறேன். ஸோ எஸ், நான் வந்துட்டு உங்களை தாபாவில் போய் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சியர்ஸ் கைஸ். இங்கே பாருங்கள், ஐயோ என்ன ரோடு, இது ரோடே கிடையாது. ஐயோ, எக்ஸ்ட்ரீம் டெஸ்டிங் பண்ணி அப்பா ஒரு வழியாக செக் போஸ்ட்டை பார்த்தோன்னே தான்ப்பா ஒரு நிம்மதி வருது. ஒரு வழியாக செக் போஸ்ட் வந்துட்டோம். செக் போஸ்ட் தாண்டி அப்படி தான் இருக்குது. இன்னும் செக் போஸ்ட்டை தாண்டி ஒரு 1 கிலோமீட்டர் இல்லைனா ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்க்கு மட்டும்தான் ஆஃப் ரோடிங் இருக்கும். அதுக்கப்புறமா ரோடு வந்துடும் கைஸ். ரோடு வந்துருச்சுன்னா நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை, நம்ம பையன் ஜெட்டாக பறந்துடுவான். ஸோ எஸ், நான் தாபாவில் போய் சந்திக்கிறேன். ஸோ எஸ், வணக்கம் ரோஸ்டா ஃபேர். நான் வண்டி நான் வண்டி ரொம்ப நேரம் வந்துட்டு வாக்காளர் எவன் பேச்சையும் கேட்காத மனுஷன் பேச்ச கேட்கவே கேட்காத. ஸோ எஸ், கடைசியில் தாபா வந்துட்டோம். சிக்கன் இருக்கு, ரம்பா சிக்கன் சொல்ல போறானா கைசிவன். ரம்பாலாம் வேணாண்டா. ஸோ தாபா வந்துட்டோம்.
தாபால வந்து உட்காந்துட்டு இருக்கோம். ஏதோ கும்மிடிப்பூடியில் ஏதோ ஒரு தாபா. நம்ம பையன் அங்கே வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான். பசங்க வந்த கார் அங்கே ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கு. அவன் ஆளுங்கிட்ட பேசிட்டு இருக்கான். ஸோ எஸ், நாங்கள் அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அங்கே ஒருத்தன் ஆள் கூட பேசிகிட்டு இருக்கான். ஆமாம். ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்துட்டு தாபால சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். கீப்பா வச்சுக்கோ. ஸோ ஹட்டில் இருந்தோம். ஹட்டி இவனுங்களுக்கு குளிருதுன்னு சொல்லிட்டானுங்க. அதனால் இப்போது உள்ளே போக போகிறோம். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இது என்ன தாபான்னு கூட தெரியல. ஏதோ ஒரு தாபா கும்மிடிப்பூண்டியில் இருக்குது. சங்கீதா தாபாவான். ஸோ போய் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் கைஸ். என் வண்டியில் பெட்ரோல் சரியாக குடிச்சிருச்சு. என்ன பண்ண போகிறேன்னு தெரில. விரல விட்டு ஆட்ட வந்திருக்கேன். எஸ், எல்லாம் காட்டில் உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு சும்மா உட்காந்துட்டு இருக்கோம். எல்லாருக்கும் தூக்கம் வருது. வண்டி எப்படி ஓட்ட போகிறேன்னு தெரியல. எனக்கும் தூக்கம் வருது. ஸோ இங்கே கார் ஓட்ட போகிறவங்க தான் பாவம். நான் எப்படியோ வேணால் அடித்து பிடிச்சி தூங்க மாட்டேன், ஓட்டிடுவேன். என் வீடு இங்கேருந்து கொஞ்சம் கிட்ட தான். பாவம் குழந்தை காலையில் எழுந்து வந்து எங்களுக்காக வண்டி எடுத்துகிட்டு வந்த கங்கேஸ்வருக்கு ஒரு ஷவுட் அவுட் கொடுத்துருவேன். ஸோ எஸ், இதுக்கப்புறம் வண்டியில் திருப்பி போய் வண்டி எடுக்கும் போது விலாகை கண்டினியூ பண்ணுறேன். ஸோ எஸ், வண்டியை வீட்டுக்கு வந்துட்டு விட்டாச்சு. வீட்டுக்கு கீழே வந்துட்டேன். இதோட விலாக் முடியுது. ஏன்டா வண்டியில் போகும்போது விலாக் எடுக்கலைன்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோ சார்ஜ் இல்லை. இப்போ நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும் போதே 3% தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாகவே சார்ஜ் காலி ஆயிடுச்சு. ஸோ நம்ம இதோட அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கூடிய சீக்கிரம். அன்டில் தென் பீஸ், பை பாய். ஏன்னா 2% தான் சார்ஜ் இருக்குது. நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை கைஸ்.